ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. அரைச்சாமி எவனாவா இந்த அத்துவான காட்டுக்குள்ள உன்னை பார்த்த நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன், இளமை இளமை பாதித்தேன். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே. இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே. ஆச்சாமி சொல்றேன் எவனாவ தொலை தெரியும் மாதிரி ஆட்டோஸ் போட்டுக்கிட்டு நம்ம அத்துவான காட்டுக்குள்ள வந்திருக்கான். கை நிலாட்டுக்கு ஆச்சாமி. ஆமாண்டா, சத்தியமாலும் சொல்றேன், நம்ம ஊர் அம்மன் படத்துக்கு பிறந்தவோ இவ கிடையாது, எங்கேயோ வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறாடா. டேய், இவளை பார்க்க பார்க்க சும்மா டவுசர் ரெண்டு அப்படி கண்டுட்டு வருதுடா. கொஞ்சம் எதுக்கு கொஞ்சம் இறுக்கி டைட்டா போட்டுக்கடா. ஆமா ஆமா நல்லா ஏறிக்குச்சு. ஏமே ஆட்டு என்ன ரெண்டு பேரும் ஆட்ட கையில பிடிச்சு தெரியுது. ஆட்டு ஆடு இந்த 4-5 நாளா செனையாக கத்துது, அதனால செனசேத்த கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஏமே இந்த செனசேத்துறதுன்னு என்ன, அது பார்க்கணும்னு எனக்கு கொள்ளக்குள்ள ஆசைமே. அது வேற ஒண்ணும் இல்ல. ஏன் சொல்ல ஒப்பனும் மொத்தம் நீ போன அதே மாதிரி தானே இந்த ஆடி குட்டி போனாதான் ஏன் பண்ணிய பாலா போய் பெரிய போக வேண்டாம். அது சரி புள்ள, அப்படியே உரிச்சி வச்ச பிராய்லர் கோழி மாதிரியே இருக்கிறிய. இந்த அரக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு இந்த அம்மனம்பலத்துக்குள்ள வந்திருக்கிறிய, என்ன வேலை? என்னதான் நான் ஃபாரின்ல பிறந்து வளர்ந்தாலும் எனக்கு தமிழ்நாடு சுத்தி பார்க்கணும்னு ஆசை, அதனாலதான் அங்கிருந்து நீங்க வந்தது. பாடா பாரா பரவாயில்ல, இந்த காட்டு சுத்தி பார்க்க வந்துக்கிற நீ சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவ. அதே இல்லை உங்க தமிழ் மேல அவளுக்கு ஒண்ணு ஆசை. இவங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உங்களோட குட் நேம்ஸ் என்னன்னு சொல்லவே இல்லை. அதுவா, மை நேம் இஸ் அப்புக்குட்டி. HLLP ABCD வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். ஆனா இவன் இருக்கிறானே ஆச்சாமி வெறும் 2ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கிறான். நான் டிகிரி முடிச்சு ஆட்டு பண்ணி வச்சிருக்கிறேன். இவன் வேற கூலி ஆளு. ஆமா டேய், ஒரே அடியா பீத்திக்காதடா. சும்மா நீ என்னமா 10 எண்ணெய் கிணத்துக்கு ஓனர் மாதிரி பீத்திட்டு இருக்கிற. ஆனா நீ வேற 10 செம்பிளியாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு மூக்கு சளியை சிந்திக்கிட்டு ரோடா திரிஞ்சிட்டு வாங்கி திங்கிற நாய் இவன் பெருமை பீத்தக்கிற மாதிரி பேசுறான். சரி சரி, அந்த கருமாந்திர கிடக்கட்டு. உங்களோட பேர் என்ன? மை நேம் இஸ் அஞ்சல. ஐயோ, அஞ்சலையா? ஐயோ, 50 நாள் செஞ்ச சிலையாட்டு இருக்கிறையே. ஏமே ரெண்டு ஏமே பெரிய இடத்து டாக் மாதிரி சுத்தி சுத்தி வருது. ஆனா அது வேற முல்ல. எங்க ஊர்ல பொம்மலை வைக்கிறாங்களே, அப்படியே வேர்லுக்கு வெண்டைக்காய் மொச்ச மாதிரியும் பூசணிக்காய் ஒரு மொச்ச மாதிரியும் கத்திரிக்காய்க்கு கை கால் மொச்ச மாதிரி வைக்கிறாங்க. ஆனா நீ இருக்கிற சாமி ஐயோ தக்காளி பழம் மாதிரி தளத்தாலும் பழ ஆர்ச்சமி ஏன் என் காலையே பாக்குது? ஏன் உனக்கு கால் இல்ல? ஆனா அந்த கருமாந்திரத்தை ஏன் கேக்குற? எங்களுக்கு கால் இருக்குது, ஆனா கட்டச்சோள பயிர் முளைஞ்ச மாதிரி கருகருன்னு முடியாதா இருக்குது. ஆனா உங்களோட கால் இருக்குது, சும்மா செவ்வாழ தண்டாட்ட சும்மா மொழு மொழுன்னு இருக்கு. மொழுன்னு இருக்கு, மொழுன்னு இருக்கு, மொழுன்னு இருக்கு, மொழுன்னு இருக்கு. ஆர்ச்சமி அப்புக்குட்டி இங்க பாருங்க, எனக்கு இங்க தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா? ஐயோ தங்க அஞ்சல, உனக்கு எல்லாம் இடமா? வா, எங்க தோட்டம் கழிந்தோட்டுக்குது, அங்க போய்
ஆட்டு சாலை போட்டு படுக்க அது இல்லையா பக்கத்துல ஏறிக்குது அது நெட்ட சாலை போட்டு ரெண்டு படுத்துக்கலாம் போலாம். என்ன அங்க வந்து பட்லர் வேலை பார்க்க சொல்லுது? டேய் அஞ்சல, நீ அந்த வேலையை மட்டும் பாரு. நான் வந்து உன்னோட மேல் வேலையும் கீழ் வேலையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க எனக்கு மம்மி இல்ல டாடி இல்ல, நான் தமிழை நம்புது, தமிழ் பசங்களை விரும்புது. ஐயோ அஞ்சல வந்தது அஞ்சல என்ன நெஞ்சு புள்ள உன் நெஞ்ச மட்டும் பார்த்தோட நீ மூடி போட ஆடி போய் சாய்க்கு போலாம் வாப்பல. ஏண்டா மாறி இந்த சந்துக்குள்ள போய் சாராயம் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா மாடா சாம்பராணி. சீம சாராயத்துல எல்லாம் உப்பு சப்பு இல்ல பரமா. இந்த சின்ன சாராயத்தை குடிச்சு பார், ஊத்தியாகிட்ட போனா கூட அந்த சுகம் கிடைக்காது. டேய் கட்டினவெல்லாம் பொண்டாட்டி ஆகலாம், காய்ச்சினதெல்லாம் சாராயம் ஆகுமாடா? சத்தான சாராயத்தை குடிச்சு போட்டு கெத்தா இருக்கணும்டா ஊருக்குள்ள. ஐயோ சாராயத்தை வேற வயிறு முட்டை குடிக்கிறான். ஊருக்குள்ள எவ்வளவு கேட்கறான்னு தெரியல. குருவும் முண்டாட்டி குருவுமா புருஷங்கிட்ட சண்டையை போட்டு அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டான். மாற முண்டாட்டி மாதமா தலைப்பரிசோம்னா அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஊருக்குள்ள எவ்வளவும் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கேட்டானே ஏய் மாறி, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். நம்ம தோட்டத்துல வேலை செய்யறானே ராசுக்குட்டி, அவன் பொண்டாட்டி நேத்து தான் ஒரு 500 ரூபா பணம் வாங்கிட்டு போனான். நீ போய் அவளை கூட்டிக்கிட்டு வா. பரமா இப்படியே அடுத்தவங்க முண்டாட்டி மேல ஆசைப்பட்டுட்டு இருந்தா எப்படி பரமா? கமுக்குமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணமா? அந்த கருமாந்திரமெல்லாம் நமக்கு எதுக்குடா? ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா, பொண்டு பிள்ளை இல்லாதவன் பொழுதான ராஜா. இப்படியே சேவை கண்ட கோழி மேல ஏறுற மாதிரி கண்ட பொம்பளைங்கிட்ட போனா எப்படி பெறுமா? ஏ மாறி, இறைக்கிற கிணறு தாண்டா ஊரும், இறைக்காத கிணறு நாருமுடா. இப்படியே போனா நம்ம பொழப்பு நாரி போயிரும். பரமா காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்ல. ஏய் கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு வீடு, கல்யாணம் ஆகாதவனுக்கு பல வீடு. காய்ச்சின சாராயத்தை குடிச்சோமா கூத்தியா கிட்ட போனோமான்னு இருக்கணும். தாயெல்லாம் பிள்ளை தருதலையா போயிட்டானே, இந்த ஊர்ல 4 பேர் தப்பா பேசுவாங்க பரமா. ஏய் வெட்டி பேச்சு விறகு கூட ஆகாது, ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது. ஆயிரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம்னெல்லாம் அவதிப்பட்டுட்டு தாண்டா இருக்கான். 10 பைசா செலவு பண்ணாதவன் பரம திருப்தியா இருக்கான். கல்யாணத்தை பண்ணி எப்படி கஷ்டப்படணுங்கிறது எனக்கு தெரியும். கல்யாணம் ஆகாம எப்படி சந்தோஷமா இருக்கிறன்னு எனக்கு தெரியும். முதல்ல போய் இன்னொரு பாட்டில் சாராயம் வாங்கிட்டு வா. நண்டுக்கு திண்டாட்டம், நரிக்கு கொண்டாட்டம், முக்கி வளைச்சு மூங்கில கட்டினாலும் நாய் வாழ நிமிரவா போ.
எங்க இவர் இன்னும் வரல? எப்ப பாரு நானே தான் வந்து வெயிட் பண்ணோம். வரட்டும், இன்னைக்கு பேசிக்கிறேன். பிரியா, many happy returns of the day பிரியா. மண்ணங்கட்டி, நான் வந்து உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க மேல நான் கோவமா இருக்கேன். என்கிட்ட பேசாதீங்க. என் மேல கோவமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களுக்காக நான் இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என் தேவதைக்காக பரிசு வாங்க கடைக்கடையா ஏறி இறங்கினதுல நேரம் போனதே தெரியல. ஏன் பர்த்டேக்கு வெறும் கேக் மட்டும் தானா? வேற பரிசு கொடுத்துட்டா போச்சு. வேற என்ன? கண்ணை மூடு, கொடுக்குறேன். நாளை கண்ணை மூட மாட்டேன்ப்பா. உனக்கு பரிசு வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனா நீங்க கண்ணை மூடினா கண்ணத்துலதான் கொடுப்பீங்க. கண்ணத்துல மட்டுமா கொடுப்பேன்? முடிஞ்சா உதட்டுலையும் கொடுப்பனே. நீங்க ரொம்ப மோசம். உனக்கு பரிசு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப கண்ணை மூடு. சரி. இப்ப கண்ணத்தோர எனக்கா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. போட்டுக்கோ. நீங்க தான் போட்டு விட்டோம். பிரியா, இந்த கொலுசுல உன்னை பாக்குறப்ப எப்படிக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே முதலிரவு வச்சுக்கலாமான்னு இருக்கு. பிரியா பிரியா நில்லு பிரியா. தங்க கொலுசு நான் தந்த பரிசு வேறென்ன வேண்டும் கண்மணி? இருவரல்ல இனி நாம் ஒருவரடி. ஓர் தங்க கொலுசு நான் தந்த பரிசு வேறென்ன வேண்டும் கண்மணி?
எல்லைகள் ஏது நீந்தும் போது இன்ப வெள்ளத்திலே சொல்லத்தான் சின்ன இதழ்களில் வழிந்திடும் பழரசம் முழுவதும் அள்ளித்தா நானும் வர நீங்கி நின்றது நூறாண்டு நீரும் இன்றி சோறும் இன்றி வாழ்வேன் கண்ணு நீ இன்றி வாழ ஏக்கம் சூழ நெஞ்சம் தாங்கிடுமா அம்மம்மா இந்த இதயத்தின் கதவுகள் உனக்கென திறந்தன கண்ணம்மா நானும் உங்கள் பாதி அல்லவா ஓர் தங்க கொலுசு நான் தந்த பரிசு வேறென்ன வேண்டும் கண்மணி இருவரல்ல இன்னும் ஒருவரடி ஓர் தங்க கொலுசு நான் தந்த பரிசு வேறென்ன வேண்டும் கண்மணி பரமா தோட்டத்துல வேலையெல்லாம் போட்டது போட்ட மாதிரி அப்படியே கிடக்குது. ரெண்டு பேரும் சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இப்படி திரிஞ்சா இந்த ஊருக்குள்ள ஒரு பையன் மதிக்க மாட்டான்டா. ஒரு மயிராண்டி என்ன மதிக்க தேவையில்லை. நான் எவன் காசுலையும் குடிக்கல, எங்க அப்பன் காசுல குடிக்கிறேன். டேய், குடிக்கிறது கூத்தியா வைக்கிறது உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கலாம். ஆனா ஊருக்குள்ள என்னால வெளியில தலை காட்ட முடியலடா. உன்னை யாரப்பா வெளியில தலை காட்ட சொன்னா? பேசாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதானே. அடச்சி, வாய மூடுறா. நாளைக்கே போய் என் தங்கச்சி பொண்ணு பிரியாவ பொண்ணு கேட்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குட்டின்னு ஒழுக்கமா பொழைக்கிற வழிய பாரு. கல்யாணமா? எனக்கு வேணாம் சாமி, வேணா நீ கல்யாணம் பண்ணிக்க. அட அறிவி கட்டவன, கல்யாண வயசுல நீ இருக்கிறப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஊர் உலகம் என் மூஞ்சில காரி துப்பாது. அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? என் தங்கச்சி பொண்ணு கட்டிக்க. அவ என்ன உன்ன மாதிரி படிக்காத முட்டாள் நினைச்சியா? படிச்ச பொண்ணு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. டே மாறி, இந்த போட்டோவை பார்த்துட்டு பிடிக்குதான்னு சொல்ல சொல்லு. நாளைக்கே போய் என் மச்சான பொண்ணு கேட்கறேன். பரமா, பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கிறா. நம்ம சுத்துப்பட்டு கிராமத்திலே இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னடா சொல்ற? இந்தா இந்த பொண்ணை பாரு, அப்புறம் உனக்கே தெரியும். சும்மா தேவதை மாதிரி இருக்கா.
எங்க அத்தை பொண்ணாடா இது? இவ்வளவு அழகா இருக்காளடா. டேய் மாறி, சீம தண்ணி சீசாவில் தீக்குச்சியை கொளுத்தி போட்ட மாதிரி சும்மா பக்குன்னு பத்திக்கிட்டு எரியுதடா. எங்க அப்பா ஒரு முட்டா பையன் தப்பு பண்ணிட்டான்டா. இந்த போட்டோவை ஆரம்பத்திலேயே காமிச்சு தொலைஞ்சிருக்க மாட்டான். மூட்டை பூச்சிக்கு வீட்டை கொளுத்துற பையன். அப்ப கண்ணாலம் பண்ணிக்கிறியா? ஏய் மாறி, வேணும்னா தான் அது வெல்லம், வேண்டான்னா அது வேப்பண்ண. நான் பிரியாவ வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். எவனாதான் மூடி மூடி வச்சாலும் மொட்டைக்குள்ள இருந்து மொசலா வரப்போகுது. அவ கழுத்துல கட்டுறேன்டா தாலி, அதுதான் நான் அவளுக்கு போடுற வேலி. மச்சான் மச்சான், வாங்க மச்சான், நல்லா இருக்கிறீங்களா? ஆமா, நம்ம பரம எப்படி இருக்கிறான்? நாங்க எல்லோரும் நல்லா இருக்கோம். மச்சான், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க மச்சான், என்ன விஷயம்? மச்சான், பரமனுக்கு வயசாகிட்டே போகுது. காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நிம்மதியா இருப்பேன். மச்சான், இந்த வருஷத்தோட பிரியாவுக்கு படிப்பு முடியுது. பரமனோட ஜாதகத்தையும் கொண்டு வாங்க. அப்படியே பிரியா ஜாதகத்தையும் வாங்கிட்டு போய் ஒரு நல்ல ஜோசியராக பார்ப்போம். ஒருத்தன் கரெக்டாக இருந்தால் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படியே நம்ம மாரியம்மன் கோயிலே ஒரு வாக்கு கேட்டு வாக்கு சொல்லிருச்சுன்னா சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணிக்கலாம் மச்சான். ரொம்ப சந்தோஷம் மச்சான். பிரியா படிச்ச பொண்ணு, பரம படிக்காத முட்டாள் மாக்கான். எங்க அவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு பயந்து போயிட்டு மச்சான். அட மச்சான், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். நம்ம சொத்து சுகம் 7 தலைமுறைக்கு உட்காந்து தின்னா கூட தீராது மச்சான். அட சொத்து சுகமா இல்லாதவன் தான் படிப்பு நம்பி பிழைக்கணும். என் பிள்ளைய எதுக்கு காலேஜ் அனுப்பணும் தெரியுமா? பொழுதுபோக்காக தான் அனுப்பணும் மச்சான். படிப்பு முடியட்டும், முடிஞ்சோடனே கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்டோட இருந்தா இருந்துட்டு போறேன் மச்சான். சரி மச்சான், சரி நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் மச்சான். வாங்க. அக்கா மகா, ஐயோ ஐயோ, இவ படுத்திருக்கிற அழக பார்த்தா சும்மா அங்கங்க நரம்பு எந்திரிச்சு துடிக்குது. ஐயோ, திரும்பி வேற படுக்கிறாளே. திரும்பி படுத்துட்டா ஒரு படி சல்லுவாய ஒரே முட்டா ஊத்துற மாதிரி இருக்குது. அஞ்சு, ஐயோ நிமிந்து வர படுக்கிறாளே. ஐயோ ஐயோ, இந்த கோமணத்தால் இந்த டவுசரால நம்மளை எப்படி பார்த்துட்டா நம்ம கற்பே பறி போயிரும். இருக்கட்டும். எதுக்கு எழுப்பி பார்க்கிறேன்? அடி என்ன 4 மணிக்கு வந்தவளுக்கு இப்படி தூக்கம் உனக்கு? என்ன மேன்? இந்த காபி கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடு. ஏன் மேன் காபி மொச்ச மொச்சே அடிக்குது? பின்ன காபி மொச்ச மொச்சே அடிக்காது, பின்ன கோயா பால் மாதிரியே அடிக்கும். அது ஏன்னு கேக்குறியா? அது நேத்து குட்டி போட்ட செம்பிளியாட்டோட பால்ல காப்பி வச்ச, நீ அதை மூடிட்டு குடி. ஏன் மேன், ஏன் இப்ப நான் என்ன திறந்து காட்டுச்சு? ஏன் நான் அழகா இல்லையா? ஐயோ, எவன் சொன்னா நீ அழகு இல்லைன்னு? இந்த அம்மனாம்பலத்திலேயே நீதான் அவள ஒரு அழகி. ஆமா, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? நீ ஊர்ல ஆடு மேய்க்கிற மேய்ப்பேன். நான் ஆடு மட்டுமா மேய்ப்பேன்? வேற என்ன? உன்னையும் சேர்த்து கூட மேய்ப்பேன்.
தெரியா நீ திருட்டு முடிக்கும் போதே தெரியும் நீ பொல்லாதவன்னு. சொல்லு என்ன அஞ்சல. யா சொல்லு. ஆமா அஞ்சல, நாம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். சரி. இங்க சேவை கொக்கரிக்குது, இங்க கோழி கூவுது. யோ நீ பாரியா, கொக்கரிக்கிற சேவலுக்கு என்னையா தெரியும்? முக்கி முட்டை போடுற கோழிக்கு தாயா அது தெரியும். ஐயோ உனக்கு வலிச்சா எம்பட இதயமே தாங்காது அஞ்சல, இதயமே தாங்காது. ஐயோ விடியா, நீ கட்டியே பிடிக்கல. நீ கட்டி புடிச்சுனே தள்ளி விட்டிய. பேசணுமே வேண்டாமா? பேசு. இங்க வாரியா, நீ கட்டி பிடிச்சதும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுடா. ஏறுதா? இல்ல ஏறல. மாதிரியே இருக்கா? இடிக்குது, தள்ளி நில்லு. சும்மா அப்படியே சிவ்வுன்னு ஏறணும். அப்பதான் நாம 2 பேரும் சேர்ந்து போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்றேன்னு தெரியல, நான் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. இந்த 2 வருஷமா நான் உங்ககிட்ட வந்து மாட்டிட்டு இருக்கிறேன். அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு வழி. ஐயோ ஐயோ ஐயோ, ஏய் ஏய், என்றாலே இந்த முடி பிடிக்கல உரா. சாமி நான் பேங்க் டீ கொட்டி எடுத்துக்கல, இந்த நாதாரி இங்கேயே டீ கொட்டி முடிச்சு நடக்குது. ஏண்டா உனக்கு வேவசுக்கு இத்தான் கட்டியாடா? அப்போ இங்க பாருடா, அப்போ கோச்சிக்காத. என் ஜாக்கெட்டுக்குள்ள எறும்பு போஞ்சா, அதான் அவர் எடுத்து விட்டுட்டு இருந்தாரு. கட்டந்து முந்தாலும் சரி, அந்த கருறாக முந்தாலும் சரி, இவனை மட்டும் கிட்ட விடாத. வெறி பிடிச்சி நாயுமே ஏதோ தப்பு பண்ணி படி போடுவான். ஏதாவது எங்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எட்டாது, ஸ்டூல் வச்சுக்கோ போ. போய் பிரியா, என்ன பிரியா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருந்த. வீட்ல அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. ஒன்றுன்னு இருந்தா 4 பேர் வந்து பார்க்கத்தான் செய்வாங்க. இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ற? என்ன விளையாடுறியா? எனக்கும் என் மாமா மகன் பரமனுக்கும் கல்யாணம் பண்றதா எங்க வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் நம்ம காதுல மூடி மறைக்கிறது நல்லதில்லை. எங்க வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அப்பா அம்மா எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்ககிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி சம்மதிக்கலனா நீ உங்க அப்பா வீட்டில் போய் உங்க அப்பா கிட்ட என்ன சொல்றான்னு பேசி பாரு. நீ அவர்கிட்ட இருந்து எப்படி சம்மதம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் சம்மதம் வாங்கிக்கிறேன். முதல்ல உங்க வீட்டில் உங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்குற வழியே பாருங்க. உத்தரவுங்க மகாராணி. அப்புறம் வரட்டுமா? வேற எதுவும் இல்லையா? உன்னையே வேற என்ன? உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது? முதல்ல நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட சம்மதத்தை வாங்குங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சந்தோஷப்படுறேன். சரியா? போறேன். மாறி யானை மேயிற காட்டுல ஆடு மேய இடம் இல்லையா? என்னடா பங்காளி அப்படி குருடன் யானைய பார்க்குற மாதிரி? டேய் மாறி, நான் யாருன்னு இவங்கிட்ட சொல்லிரு. இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு போறாளே பிரியா, அவளோட முறமாம. ஏய் பங்காளி, இந்த இளவெடுத்த கல்யாணமே வேண்டான்னுட்டு தான் இருந்தேன். பாய போட்டு படுத்தமா, படுத்து எந்திரிச்சோமா, சேத்த கண்ட இடத்துல மெதிச்சோமா, தண்ணிய கண்ட இடத்துல கழுவணுமான்னு இருந்தேன். அடந்த கரும்பு முடிச்சவளை போட்டவளை பார்த்தனப்பா, கட்டுனா இவளை தான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
அந்த கழுத முண்டை என்னடான்னா ஓம் பின்னாடி காதல் கத்திரிக்கான்னு சுத்திட்டு திரியிறான். என்ன பங்காளி, வயிற்ற கேட்டுத்தான் வாய் சாப்பிடணும், புரிஞ்சதா? இனிமே அவ பின்னாடி சுத்துறத பார்த்தேன், உடம்புல உசுறு இருக்காது. ஏய், இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா வேணுங்கிற? பாத்தையா பங்காளி, பட்டுன்னு மரியாதையை குறைச்சிட்ட. நீ கோவப்பட்டு ஒரு மயிரையும் புடுங்க முடியாது. ஓடுனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி. போய் புத்திய பொழைக்கிற வழிய பாரு. காதலிச்சுமா கட்டி பிடிச்சுமான்னு போயிட்டே இருக்கணும். தம்பி, கோழி கண்ணுக்கு ஊனகோட பூத மாதிரி தெரியும். ஒரு குடம் பால் கறக்கிற மாடா இருந்தாலும் ஊரைய பிடுங்குற மாடு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பிரியாவை காதலிச்சமான்னு மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். பிரியா, டேய் பிரியா விட்டு கொடுக்க. நான் ஒன்றும் கோலை இல்லடா. 10 பேர் வந்தாலும் நின்று அடிப்பன. இந்த மாதிரி கிணத்து தவளையோட சத்தத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஈ அடிக்க இரும்பு தடி வேணுமா? ஏய் பிரியா, எனக்கு தாண்டா. முடிஞ்சா தடுத்து போடுறா. ஏய், அவன் சனியனை விலை கொடுத்து வாங்கிட்டான்டா. 8னா கொடுமைய புடி, 8ஆட்டி காலப்புடி, ஆலப்புடி, 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 ஆலப்புடி. அவன் எங்க புகை இருக்குமோ அங்கதான்டா நெருப்பு இருக்கும். அவன் இந்த சனியனை சொல்லாம தொட்டுட்டான். என்ன பகைச்சவன எவனையும் நான் நிம்மதியா விட்டதில்லை, எவனையும் சும்மா விடுறதா இல்லை. கமலா, என்னங்க? கமலா பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கூடு. நைட்ல இருந்து லேசா காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கு, சாப்பிட்டு மாத்திரை போடணும். ஏங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஜெயாவோட அண்ணன் மாணிக்கு வந்திருக்கான். அவன் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் புளிச்ச தண்ணி இருந்தா கூடு, குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிட்றேன். சரிங்க, கொண்டு வரேன். போயிருவேன். என் அண்ணன் முன்னாடி பழைய கஞ்சியை குடிச்சு என்ன அவமானப்படுத்துறியா? இந்த பார், என் பேச்சை கேட்கறதா இருந்தா ஒழுங்கு மரியாதை அங்க இருங்க, இல்ல ஒழுங்க வெளியே போயிடுங்க. வாங்காதீங்க. மச்சான், ஏன் 2 பேரும் இங்க நிக்கிறீங்க? வாங்க போய் சாப்பிடலாம். அண்ணே, அவங்க 2 பேரும் இப்ப தானே சாப்பிட்டாங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டாங்களா? அண்ணே, கோழி தொட வறுவல் எடுத்து வச்சு சாப்பிடுங்கண்ணே. கூச்சப்படாதீங்க, சாப்பிடுங்க. என் தங்கச்சி வீட்டுல சாப்பிட்றதுக்கு எனக்கு என்னமா கூச்சம்? அண்ணா அண்ணா, நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. இந்தாங்க கோழி வறுவல். இருமா இருமா, கொஞ்சம் கொஞ்சமா வைமா. நல்லா சாப்பிடுங்கண்ணே. சந்தோஷமா
ரொம்ப சந்தோஷம். பாத்தியா கமலா, நமக்கு வந்த நிலைமைய ஒருவேளை சோத்துக்கு கேவலப்பட்டு நிக்கிறமே, அவன் அண்ணனுக்கு கரியஞ்சோறும் போடுறான், நம்ம ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம போயிட்டுமே. ஐயோ, எல்லாமே இந்த பாவினால தானுங்க. அந்த ஆண்டவன் என்னதான் மலடி ஆக்கிட்டா. நீங்களாவது குடும்ப குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு காலம் பூரா உங்களுக்கு இப்படி தீராத துன்பத்தை பண்ணிட்டேங்க. கமலா, ஒருவேளை சாப்பிடல என்ன, நான் என்ன செத்தா போயிருவேன். இப்ப நான் செத்தா மட்டும் என்ன குறைஞ்சிட போகுது? வேண்டாங்க, வேண்டாம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்களே என்னை விட்டு போயிட்டா இந்த உலகத்துல எனக்குன்னு யாருக்கு ஆதரவு இருக்கா? நம்ம பையன் கார்த்தியோட வாழ்க்கை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை கொடுமை நடந்தாலும் நம்ம மகனுக்காக அத்தனையும் நாம பொறுத்து தாங்க போகணும். நமக்கு நடக்கிற இந்த கொடுமையெல்லாம் அவனுக்கு தெரியக்கூடாதுங்க. தெரிஞ்சா அவனால தாங்க முடியாதுங்க, தாங்க முடியாது. அஞ்சு குட்டி வாடிய செல்லம். என்ன மேனப்பு குட்டி? எங்க ஊர் புஞ்சந்திக்கு வாட முடியல, உனக்கு பிடிக்குமேனு கமக்கட்டாயுமே, அப்புறம் கமக்கட்டா முட்டை, கல்லுக்கு முட்டாயி, கல்ல முட்டாயி எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் தேல் மண்டையில பேருந்தனைய ஈர்கோல் முறைய அது சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வண்டியா? குட் மேன் கூட. அப்புறம் எனக்கு ஒரு மண்டை சளி பிடிச்சிக்கிச்சு. மண்டையில சளி பிடிச்சிருக்கு? மண்டையில சளி பிடிச்சிக்கிச்சு. அதனால எனக்கு சாப்பிட முடியல, தொண்டையில ஒரு மாதிரியா இருக்குது. என்ன பண்ற, போய் உள்ள தப்பா போய் பொருள் எட்டு வந்து சாந்தாட்டி குழம்பு வச்சு தர, அது வந்து ஒரு பிடி பிடிச்சிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது மேன். சரி, போய் தப்பா எடுத்து சொல்றேன். போ. நீ எங்க வச்சிருக்கிற? நான் வீட்டுக்குள்ள இருக்குது. என்னடா இதெல்லாம்? நான் தான் வாங்கி வந்தேன். இது சொல்றேன், திறந்து சொல்லு. இதா இது இருக்குதா, இது பேரு மொல்வா, மொளவா டப்பா கூடாதே. இது பட்டை சோம்பு. வட்ட சோம்பா? ஆமா, உங்களோட வட்ட சோம்பு. யாரா இதெல்லாம் சேர்ந்து அம்மி வச்சு அரைச்சி. இந்த இன்னொரு டப்பா இருக்கு, அதையும் சொல்லு. நான் இது மல்லி டப்பா. மல்லியா? ஆமா. சரி கூட. சரி, என்ன பண்ணணும்? இதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்க அம்மி வச்சு அரைச்சி சாந்தாட்டி எனக்கு சாந்தெல்லாம் ஆட தெரியாதுமே. நீ ஒண்ணு தாப்பட, நான் பாத்துக்கிறேன். வா சொல்லி தரேன் எப்படின்னு. மூடிட்டு அம்மிகளை தூக்கி கீழே வை. போ எடுத்துட்டு வா. கீழே தான் ஆடி பண்ணலாம். நானே வைடா. எப்படா உட்கார்ந்த? ஸ்டேஜ் உடச்சு போடுறது எப்படி உட்காரட்டும்? உட்கார் உட்கார் உட்கார். உனக்கு அரைக்கவே தெரியல, நான் சொல்லிட்டு அரைக்கிறேன். ஒரு கை பிடிக்கணும், அம்மி அரைக்கணும்.
மானே நீ அழுத்தமான ஆளு என் கழுத்தறுப்பது ஏண்டி என்ன மச்சான் சொல்றேன்? மச்சான் என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான் மச்சான். அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க மச்சான். என்ன மச்சான் விளையாடுறியா? நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலின்னு சொன்னா, கல்யாணத்தை நிறுத்தியாச்சுன்னு சொன்னா இந்த ஊருக்காரங்க மூஞ்சில காரி துப்ப மாட்டான். மச்சான் உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. பிடிக்காத ஒருத்திய கல்யாணம் பண்ணி வச்சு காலமெல்லாம் கஷ்டப்படுறத விட இப்போவே வெட்டி விடுறது நல்லது இல்லையா மச்சான்? மச்சான் என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என் பொண்ணுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை எனக்கு விருப்பம் இல்லை மச்சான். நான் வர்றேங்க. இப்ப உனக்கு சந்தோஷமா? நான் தான் கல்யாணமே வேணாம் வேணான்னு சொன்னனே, கேட்டியா? பொண்ண நம்ப வச்சு கழுத்தா ஒன்ற மச்சான் தீட்டுன மரத்திலேயே ஊர் பாக்குறா. குப்பமேடு வசந்துருச்சு, கோபுரம் தாழ்ந்து. தன் மகளோட காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டு உன் கல்யாணத்துக்கு சிவப்பு கொடி காட்டிட்டான் பரமா உன் மாமன். டேய் மாறி, காட்டுக்கு புலி ஆதரவு, புலிக்கு காடு ஆதரவுன்னு பேசாத. தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு அவனை குத்தம் சொல்லி என்னடா பிரயோஜனம்? கல்ல குத்துனா கை வலிக்கத்தான் செய்யும். உழவுற மாடு பரதேசம் போனா ஆளாளுக்கு சொந்தம் கொண்டாடத்தான் செய்வான். நம்ம கிட்ட சவால் விட்ட அன்னைக்கு அந்த நாய சாவடிச்சிருக்கணும். விட்டு போட்டு இப்ப வீராப்பா பேசி ஆகிறவன் அரை காசு கொடுத்தாலும் ஆவான், ஆகாதவன் 1000 கொடுத்தாலும் ஆக மாட்டான். அவன் என்னடா பொண்ணு தரது? கூரை மேல சோத்த போட்டா 1008 காக்கா. அவன் முன்னாடி என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து
கல்யாணம் பண்ணி வைக்கல என் பேரு அளவில் இல்லடா. பரமா, சாணி மேல கல்லெடுத்து தெரிஞ்சா அது நம்ம மேலதான் படும். அண்ணாந்து பார்த்து எச்ச துப்புனா அது நம்ம மேலதான் விழும். வீடு பரமா, நாம எப்பயும் போல சாராயத்தை குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்போம். ஏய் மாறி, நாகதசையில வாழ்ந்தவனும் இல்ல, ராகு தசையில கெட்டவனும் இல்ல. தூங்கிட்டு இருந்த புலிய தட்டி எழுப்பிட்டான்டா. புலி அடிக்கும் முன்னே அவனுக்கு கிளி அடிக்க வைக்கிறேன்டா. ஐயா, அம்மா, வீட்டில் யாருங்க இருக்கிறீங்க? ஐயா, இது என்ன வீடு நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியா? ஓய் சத்து கட்டிட்டு இருக்க. ஆமா, யாரு நீ? அம்மா, என் பேர் செல்லத்தர. உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேங்க. என்ன விஷயம்? பட்டுன்னு சொல்லு. என் பொண்ணு பிரியாவும் உன் பையன் கார்த்தியும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. படிக்கணும், அதுக்கு என்ன போ? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. விரும்பட்டும், அதுக்கு என்ன போ? அவங்க ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றவங்களோட நம்மளோட கடமை இல்லையா? நீ பொண்ணுக்கு அப்பனா வந்தியா இல்ல கல்யாண புரோக்கரா வந்தியா? அம்மா, கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. ஏய், அளந்து தாண்டா பேசிட்டு இருக்கேன். ஒன்னுக்கு அவடி பயல. உன் பொண்ணு ஆசைப்பட்டா அவளை 4 சாத்து சாத்தி உடக்கி வைக்க முடியாம, மான ரோஷம் வெக்க இல்லாம உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி வந்துட்டியா? நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது எரும மாடு மேய்க்கன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, என் பையன் ஆம்பளை, 1000 பேத்து கூட பேசுவான், பழகுவான். அதையெல்லாம் காதல்னு சொல்லிக்கிட்டு உன் பொண்ணு கேட்டுட்டு இங்க வர்றியே, வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? இங்க பார், பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை தேடி வர்றதுதான் கௌரவம். மாப்பிள்ளை வீட்டுக்கு நீ பொண்ணு கேட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், அது அவமானம். இந்த பார், என் அண்ணன் பொண்ணுக்கு தான் என் பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்சா உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து வாழ்த்திட்டு போ. சும்மா இனிமே கல்யாணம் கொத்திரிக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்த நடக்கிறதே வேலை. அம்மா ஜெயம்மா, புண்ணியத்துக்கு வந்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தாலா புண்ணியவதி. இங்க பார், நான் ஒண்ணு சோத்துக்கு இல்லாம எங்க வீடு தேடி உன் வீட்டுக்கு வரல. என்னோட சொத்துக்கு 7 தலைமுறைக்கு உட்காந்துனா கூட தீராது. ஏதோ சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டுட்டாங்கன்னு அவங்கள சேர்த்து வைக்கலான்னா உன் வாசப்படிவே மிதிச்சேன். இங்க பார், உன் மகனுக்கு ஒரு மாமா மகன் இருக்கிற மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு அத்தை பையன் இருக்கிறான். இன்னும் 7 நாள்ல அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம். வயிறு முட்டா தின்னுபிட்டு போ. இங்க மனசுல மதிக்க தெரியாத மானங்கட்ட ஜென்மத்தை கூட பேசிட்டு பாரு. நான் வரேன். டேய் நில்றா. எவ கூடவோ காதல் கத்திரிக்கான்னு சுத்திட்டு இருக்காமே, அவன் அப்ப இங்க வந்து காச்சு மூச்சுன்னு கத்திட்டு போயிட்டு இருக்கான். அம்மா, நான் கல்யாணம் பண்ணனா பிரியாவை தான் பண்ணுவேன். பாரதேசி நாயே, என் அண்ணன் பொண்ணுக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு
கிளி பிள்ளைக்கு படிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்னடா கண்டவ கூட ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்க? எனக்கு சித்ராவை பிடிக்கல. பிடிக்காத ஒருத்திய கல்யாணம் பண்ண சொல்லி என்னை வற்புறுத்தாதீங்க. ஏய், உனக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு பிடிச்சிருக்குடா. அவன் தான் பிடிக்கலன்னு சொல்றான்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே? அவனுக்கு பிடிக்காத கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? ஏன் பையனுக்காக யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவனை 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்தவன் நான். அவனுக்கு எப்படி நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்றேன், என் அண்ணன் வீட்டுல இப்பவே போய் அண்ணன் பொண்ண நான் பேசி முடிக்கதான் போறேன். ஏய், அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ தயாராரு.